வேற, திமிர் வேற. ரெண்டுத்துக்கும் நம்ம சூர்யா சார் படத்துல சொன்ன மாதிரி தான், தலகணத்துக்கும் அந்த ஒரு தலகணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு நூலெழுத வித்தியாசம் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பாருக்கு இருந்தது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இவருக்கு இருந்தது இருக்கிறது தலகணம் அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் ஹோஸ்ட், நான் வச்சதுதான் சட்டம்னு சொன்னாலுமே கிராண்ட் ஃபினாலவே உங்களால நடத்த முடியல. அவ வந்தாதான் ஷோக்கான ஹைப்புன்னு தெரிஞ்சுதான் கெஞ்சிருக்கீங்க. நீங்க தான் ஷோ ஃபுல்லா 3 மாசம் நடத்தினாலும் நீங்க யாருக்கு வின்னர் பட்டம் கொடுக்க போறீங்கன்னு ஜனங்க காத்தில்ல. அங்க ரியல் வின்னரா மக்கள் முடிவு பண்ண பாரு வரணும் தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ஃபினாலேக்கு பாரு வருவாளா, ஃபினாலேக்கு பாரு வருவாளா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. அப்படின்னும் போது நீங்க அவார்டு கொடுக்கறத பார்க்க யாரும் காத்தில்ல, நீங்க ஃபினாலே ஹோஸ்ட் பண்றதை பார்க்க யாரும் காத்தில்ல. எந்த எவன் கையில எந்த மிக்சர் கையில அந்த டிராஃபி போகுது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு யாரும் காத்தில்ல. அந்த நாளில எந்த மிக்சர் முதல் 2 எவிக்ட் ஆக போகுதுன்னு பாக்கிறதுக்கு யாரும் காத்தில்ல. அப்படின்னு சொல்லும்போது பாரு ஒருத்திக்காக தான் ஃபினாலே காத்திருந்தாங்க நிறைய பேர். பாருக்காக போய் டைரக்டா ஃபினாலே பாக்கிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனவங்களும் நிறைய பேர். ஆனா அந்த பாருவுமே ஃபுல் ஷூட்ல நான் வரமாட்டேன், என் மேக்ஸிமம் டைம் தான் இருப்பேன்னு சொன்ன மாதிரி கரெக்டா ஷோ முடியும் போது தான் அவங்க வராங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் அவங்க இது நின்னதே வந்து அந்த ஃபினாலேல நின்று அவங்க கொடுத்த ஸ்பீச் வந்து வாவ் அப்படிதான் இருந்தது. அந்த ஸ்பீச்சை கூட வின்னர், அதாவது பிஆர் வின்னர், காக்கா வின்னர் எப்படி வேணா வச்சுக்கோங்க, கக்கா வின்னரா என்னென்னமோ சொல்றீங்களே, எப்படி வேணா வச்சுக்கோங்க, அவளால கொடுக்க முடியல அப்படின்னும் போது அதுதான் பாரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் பவர் பாரு அப்படின்னு சொல்லும் போது, கான்ஃபிடென்ஸ்னா பாரு தான்டா அப்படின்னு சொல்லும் போது, சும்மா வந்து நின்று அதிர்ச்சில்ல அப்படின்னும் போது, அவ பேரை சொன்னாலே பிக் பாஸ் அதிர்ச்சின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ வந்து நிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அதுதான் இந்த சீசனோட வின்னர். அதுதான் வந்து ஓஜி பிளேயர் அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கலாம், அவ தான் சிங்கப்பெண் அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லும் போது அவ வந்து நின்று அவளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்போது, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் ரோலர் கோஸ்டர் மாதிரி அவ எவிக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவளோட ஃபீலிங்ஸ் வந்து அவளோட எமோஷன்ஸ் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா அவ வந்து அந்த ஸ்டேஜில் அதை வந்து சொல்றா. நான் ஒன்றும் ஸ்கிரிப்டெல்லாம் அவளுக்கு எழுதி கொடுக்கலங்க. அது மட்டும் இல்லாமல் அவ கூட ஒரு சான்ஸ் கிடைச்சா பேசிட மாட்டோமான்னு எனக்கும் மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கு. அவகிட்ட பேச எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவள்கிட்ட என்ன சொல்வேன்னா, கங்க்ராட்ஸ் கூட சொல்ல மாட்டேன், தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவளோட கான்ஃபிடென்ட்டை பார்த்து நான் வியந்திருக்கேன். எனக்குலாம் கான்ஃபிடென்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இன்னைக்கு நான் யூடியூப்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுறதுனால ஃபேஸே காட்டாமலாம் ஒரு சில முதல் 3 வருஷம்லாம் வந்து நான் யூடியூப் பண்ணேன். அந்த விளாக்ஸ்லாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன்லாம் ஃபேஸே காட்டியிருக்க மாட்டேன். அப்புறம் பிக் பாஸ்னு ஒரு விஷயம் ஃபேஸ் காட்டி பேசினா எப்படி இருக்குமோ, வியூஸ் வரும் வராதுன்றத மீறி அந்த ஒரு கிரிட்டிசிசம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா, விமர்சனத்தை பண்ண முடியுமா, இல்லை நம்மளால கேமரா முன்னாடி எப்படி பேச முடியும்லாம் ரொம்ப யோசிச்சு தான் இப்போ இந்த இடத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் வந்திருக்க. உங்களை மாதிரி நான் வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, அதுல ஒரு 2 பேர் லைக் போடுவாங்கன்ற நம்பிக்கையோட பேசுறேன்னா, எங்க மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த சீசன்ல பாரு மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கும்போது வா இவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருக்க முடியுமா, அடி வாங்கினாலும் திருப்பி இவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்கா எழுந்து வர முடியுமா, அந்த ஒரு அடி வாங்கின இடத்துல இருந்தே அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளை க்ரோ பண்ணிக்கிறதுக்கான விஷயமா நம்ம அதுல இருந்து கத்துக்க முடியுமா, அந்த அடி வாங்கிட்டோமே அப்படின்னு அங்கேயே உட்காராம திருப்பி எழுந்து ஓடுறதுக்கான எனர்ஜியா அதை நமக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியுமா, மற்றவங்க கிட்ட இருந்து வர அப்ரிசியேஷனை விட, மற்றவங்க கிட்ட இருந்து மோட்டிவேஷனை விட அதை நாமளே ஹீல் பண்ணிக்கிட்டு திருப்பி எழுந்து ஓட முடியுமா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அவகிட்ட நான் பார்த்து வியந்திருக்கேன். முதல்ல அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து நின்ன இடம் எப்படி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு சார், அப்படி இருந்துச்சு, மிக்சட் எமோஷன்ஸ் இருந்துச்சு. அதுவும் ரெட் கார்டு கொடுக்கும்போதுலாம் நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொன்ன இடம். அதுக்கப்புறம் சாண்ட்ராவை பார்க்கும்போது அவள் முகத்தில் விட்டு அவள் அழுதுருப்பா போல, அப்படி இருந்தது. ஸோ சாண்ட்ரா மேலே அவளுக்கு கோபமாக இருக்குது, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. ஒரு சில சுயநலம் அவளுக்கான சூழ்நிலையை அமைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்து அங்கிருந்து நான் வர ஸ்டேஜுக்கு இவன் கூப்பிடலனாலும் அவன் வந்துருவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உடனே பிரஜன் மூஞ்செல்லாம் பார்க்கணுமே இன்டர்வியூல, அந்த பொண்ணை நீ என்னென்ன பேசியிருப்ப பாருவ, இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேரை சேர்ந்து ஆக்ட் பண்றீங்களா, நிஜமாவே சாண்ட்ரா திருந்திட்டாளா, அது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனா பாரு அந்த இடத்துல நிஜமாவே வந்து ஓகே சாரி அப்படின்னு சொன்னதோ, அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து நீ கிளம்பும் போது வந்து அந்த ஏவி பார்த்ததுல உன்னை ஹக் பண்ணலன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையா அதையும் சொல்லிடுறா சாண்ட்ரா, கரெக்ட். அவள் அந்த இடத்துல அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச மனசாட்சி உறுத்தி சொன்னாலோ இல்லை வெளில வேணா இன்டர்வியூஸ்ல வந்தா வந்து இன்னும் கிழிப்பாங்க. பாரு வந்து இந்த இடத்துலயே வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாதான் நம்ம இன்டர்வியூஸ்லயோ இல்லை வெளியில இதுக்கப்புறம் அந்த கரியர், ஏன்னா சினி ஃபீல்ட்ல தான் அவங்க எல்லாமே இருக்கணும், அந்த சினி இண்டஸ்ட்ரி அந்த சின்ன இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சீரியல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கணும்னு சொல்லும்போது இந்த பஞ்சாயத்தோடய நம்ம வெளில போய் நம்ம வந்து கஷ்டம் நம்ம கரியர்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டி யோசிச்சிருப்பாங்களோ, ஏன்னா உள்ள லைவ்ல அவங்க யோசிச்சிருப்பாங்க. இன்டர்வியூஸ்ல இதை கேட்டால் என்ன சொல்லலாம், அதை கேட்டால் என்ன சொல்லலாம்னு பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. போன வாரம்லாம் புருஷன் பொண்டாட்டி அதெல்லாம் கிளிப்பிங்ஸ்ல நான் பார்த்தேன்னு சொல்லும்போது, ஸோ இந்த இடத்துல இதை சரி பண்ணோன்றதுல ரொம்ப தெளிவா பாருவால் தான் நம்மளுக்கு பாகையா இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ அந்த பாகையை வந்து நம்ம இங்கேயே சரி பண்ணிடணும், அந்த பஞ்சாயத்தை சரி பண்ணணும் போது அவ ஒரு வாரமா என்ன எல்லாரும் வீடு ஃபுல்லா என்ன
இக்னோர் பண்ணப்போ என் கூட உட்காந்தது பாரு தான். அவள் வெளியில் போகும்போது நான் வந்து ஹக் பண்ணியிருக்கணும், பண்ணல, அந்த ஹக் இங்கே கொடுக்குறேன்னு அவள் சொன்னதாகட்டும். இவளும் அந்த ஹக், ஏன்னா கமருதீன் வந்து காலில் விழும்போதுலாம் இந்தம்மா பண்ணாங்கல்ல, அப்போ வந்துட்டு பாரு அந்த இடத்துல எவ்வளோ ஜெனியூனா, எவ்வளோ பெருந்தன்மையா, எவ்வளோ ஒரு சப நாகரிகத்தோட, இந்த திவ்யா சொல்கிற மாதிரி தான் டெக்கரமோட, டிசிப்ளினோட, டிக்னிட்டியோட நடந்துக்க முடியுமோ. அப்போ அந்த இடத்துல அவளுக்கு கோவமே மனசில் இருந்தாலும், பாருக்கு வலியே மனசில் இருந்தாலும், அவள் எதையுமே அந்த இடத்துல வெளிப்படுத்தாமல் அவள் என்ன பண்ணணும்னு நினச்சி வந்தாலும் அந்த கொடுத்த 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையும், 10 நிமிஷம்லாம் எங்கே அவளுக்கு கொடுத்தாங்க, 5 நிமிஷம் கூட பேசி விடல அந்த ஹோஸ்ட். கிளம்புன்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு தான் எதிர்க்கடின்னு ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா டைம் பேசிட்டா பிடிக்காதும், பாரு பேசினா சுத்தமாக பிடிக்காது. இதே அவர் ஹோஸ்ட் பண்ணுற வீக்கெண்ட் ஷோ இருந்தாலும் உட்காருங்க பாரு உட்காருங்க பாருன்னு இருப்பான். இன்னைக்கு அது சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா இவனுங்களே கெஞ்சிதனை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க டிஆர்பிக்குன்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஸ்பேஸை வந்து கொடுத்துதான் ஆகணும் போது அவளாவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அவள் சாரி கேட்குறா, இவ சாண்ட்ராவை கட்டி பிடிக்கிறா அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டாக அவள் சொல்கிறா பாரு இந்த மாதிரி வந்து அன்னைக்கு வந்து நான் அந்த வீட்டில் நின்னது, அந்த ஏவியெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, நின்னது வந்துட்டு யாரும் எங்ககிட்ட பேசலை, என்னை வந்து ஹக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கல. அந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கேன், அந்த வீட்டில் என்னோட எமோஷன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த வீட்டை நான் பார்த்தேன் அப்படின்ற அவ சொன்ன விதம் வந்து, அதனால அந்த வீட்டை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் தட் ஹவுஸ் அப்படின்னு சொன்னதாகட்டும், என்னோட மெமரிஸை நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னதாகட்டும், அதுவுமே அகின் கேமராக்கு ஸ்லிப்பர் ஷாட் தான். நான் வந்து நீ பேசுவ, நீ ஹக் பண்ணுவ, மற்றவனுங்க வந்து எனக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவானுங்க. ஏன் அந்த பிக் பாஸ் வாய்ஸுமே வந்துட்டு என்னை வந்து பாராட்டும், அப்படிலாம் நான் எதுவும் எதிர்பார்க்கல. எவனை எதிர்பார்த்தா நான் அந்த இடத்துல வரலடா, எவனை எதிர்பார்த்தோம் நான் அந்த இடத்த விட்டும் கிளம்பல. எனக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன் இல்லை என்னவா அந்த வீட்டில் இருந்திருக்கேன் அப்படின்றத தான் அவள் வந்து நாசுக்கா சொல்ல வந்தா. ஆனால் அது ரொம்ப டீசெண்டாக சொன்னா அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ கூட வந்து வெளில போகும்போது அரோராலாம் வந்து அழுதுட்டு அப்படியே சீன் போட்டு விக்ரம்லாம் பண்ணும்போது, எவன் சப்போர்ட்டா எனக்கு தேவையில்லை, நான் சம்பளத்துக்கு வேலை செய்ய வந்தேன், அது வேலை கேமாக இருந்தது, அந்த வேலையை நான் நல்லா செஞ்சேன். ஏன் அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னு ஒன்று இருந்தது. அது என்னோட சூழ்நிலை காரணமாக அது எனக்கு அந்த ரெட் கார்டு விஷயம் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்காக நான் என்னை நம்பாமலாம் இருக்க முடியாது, இல்லை நான் என்னை வெறுக்க முடியாது. எனக்கு தெரியும் நான் என்னவா இருக்கணும், என்னவா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவள் அந்த கான்ஃபிடென்ட்டோட சொன்னதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த இடத்துல அகெயின் வந்து ஸ்கேம்ட்ராக்கு பல்பு தான் வந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சேது நின்றுட்டு இருந்தான். அந்த ஆள் என்னன்னு பார்த்தாக்கா வந்து, ஏன்னா ஸ்கேம்ட்ரா அந்த இடத்துல, ஏன்னா இவங்க ஸ்கிரிப்டில் வந்து பேருக்கு வந்து பாரு வந்து ஃபினாலே ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும், அவங்க ஒரு ஸ்பீச் வந்து அவங்க கொடுக்கணும், அதுக்குள்ளே அவர் உட்கார வச்சுட்டு டிராஃபி கொடுத்துட்டு போயிடணுன்றதான் இவங்க லிஸ்ட்டில் இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஸ்கேம்ட்ராக்கு சாரி சொல்லவும், அதை வந்து சாண்ட்ரா வந்து ஹக் பண்ணவும், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஃபேஸ் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. டப்பா டான்ஸ் ஆடிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் உடனே அதை வந்து பூசி மழுப்பறதுக்காக வந்துட்டு அந்த கண்ணாடியை போட்டுட்டு எப்பயும் போல் அவர் கண்ணில் வந்து பதட்டம் இருந்ததா, இல்லை பயம் இருந்ததா, ப்ரெஷர் இருந்ததா, இல்லை கோவம் இருந்ததா, இல்லை என்னடா இவளெல்லாம் வந்துட்டு கெஞ்சு கூப்பிட்ற மாதிரி நம்ம நிலமை ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி காண்டு இருந்ததா, எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே, ஏன்னா கண்ணாடி போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அப்படி வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையிறப்பவும் அவளோட கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாம அவளை திருப்பி உட்கார வைக்கணும் அப்படின்னு பார்த்த இடத்துல திருப்பி அவள் வந்து என்ன சொன்னான்னா, என்னோட சப்போர்ட்டர்ஸ்க்கு, முக்கியமாக ஃபேன்ஸ்க்கு, மக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு நான் வந்து அந்த ரெட் கார்டு கொடுத்தப்போ உடஞ்சி போயிட்டேன். பட் ஆனால் வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் என்னால் அவ்வளோ நாள் இருக்க முடிஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது அவ்வளோ இதுவாக இருந்ததுன்னு சொல்லும்போது, அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயமே வெளில வராதபடி அப்படி வந்து அது பேசணும்னு வந்து சேது பார்த்தாரு. பட் ஆனால் அந்த இடத்துல அதை நீங்கள் கொடுத்தாலும் மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மீ அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் என்னடா ரெட் கார்டு கொடுக்குற, ஜனங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற இடத்துல அவ சொன்னதும், எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் என்ன நம்புச்சு, அந்த கூட்டத்துக்கு நான் விளையாடினது எனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி அவளுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் அவ சொன்னது, தேங்க்ஸ் சொன்னது அப்படின்னும் போது அந்த ஸ்டேஜை அவ ஸ்கேண்ட்ராக்கு சாரி சொல்லவும், நம்ம ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லவும், ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லவும், ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லவும் யூஸ் பண்ணிக்கிட்ட இடமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அவள் போனதில் ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அகைன் நான் சொன்ன மாதிரி சேலரி இஷ்யூவும் அதில் இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து ஃபேன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னதும், மக்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதும், ஒரு இன்டர்வியூவில் அவர் நார்மல் எவிக்ஷனில் போயிருந்தால் சொல்லியிருக்க முடியும். அதைத்தான் இவங்க பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது இந்த சான்ஸ், ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சேனலில் சொன்னாலும் இல்லை இதுக்கப்புறம் இன்டர்வியூஸில் சொன்னால் அது எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகாது, மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகாது. பட் ஆனால் இந்த ஷோவில் இதே இடத்துல சொல்றது தான், அதுவும் கிராண்ட் ஃபினாலேன்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்லும் போது அது வைடர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்னா அது அவ நல்லாவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணதா தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.
அதே மாதிரி நானாக தான் அந்த கேமில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதாகட்டும், நடிக்காமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அதுக்கான இன்னொரு மீனிங். நடித்தவெல்லாம் வந்து மிக்சர் கண்டஸ்டன்ட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கேன் அப்படின்றது மாதிரி தான் நான் இன்னுமும் சபரியை பார்க்குறேன். ஸோ அவன் அவ்வளோ நல்லவனாக இருக்கிறான், அரோராவை கொஞ்சறான், இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது, வெங்காயத்து செடியெல்லாம் வளர்க்குறான், அவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படி